இது வந்து கண்ட்ரோல் யூனியன் என்ற கம்பெனி 30 நாடுகளுக்கு மேற்பட்ட நாடுகளில் இந்த கம்பெனி வந்து இருக்குது. எங்களை மாதிரி ஒரு கம்பெனியில இருந்து உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் வந்து தேவைப்படும். அதை வச்சு தான் நீங்கள் வெளியே ஏற்றுமதி செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. வந்து உங்களோட இண்டஸ்ட்ரியை வந்து அதோட தரப்படுத்தலை வந்து கூட்டி விற்பனையை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. தூளாக இருக்கட்டும், இப்போ இங்கேருந்து நிறைய இப்போ இந்த சத்துமா அந்த மாதிரி மிக்சர்கள் அந்த மாதிரி எல்லாம் இப்போ சிட் பண்ண போயிடும், இவ வெளிநாட்டுக்கு அனுப்ப போயிடணும்னு சொன்னால் அவைக்கு நீங்கள் என்னென்ன உதவிகளை வழங்குவீங்க? அதை நாங்கள் ஆடிட் பண்ணி உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் வந்து தருவோம். நீங்கள் வந்து ப்ராடக்ட்டுக்கான சான்றிதழ் தர போறீங்களா இல்லை அந்த ஒட்டுமொத்த கம்பெனிக்கான சான்றிதழ் தர போறீங்களா? இதால வந்து ரெண்டு பக்கமும் நன்மையா இருக்கும். உங்களோட பொருளை வந்து ஈஸியா மார்க்கெட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். வாங்குற கஸ்டமர்ஸுக்கு வந்து இப்படி ஒரு நம்பகத்தன்மையான சான்றிதழ் ஒன்று வச்சு நீங்க இருக்கிறபடியா வந்து உங்களுக்கு மேல ஒரு நம்பிக்கை ஒன்று. வணக்கம், உங்களோட கம்பெனியை பற்றியும் நீங்கள் என்னென்ன சேவையை வழங்குறீங்கன்ற பற்றியும் சொல்லுங்கள். இது வந்து கண்ட்ரோல் யூனியன் என்ற கம்பெனி. இது வந்து சாதாரணமாக வந்து 80 நாடுகளுக்கு மேற்பட்ட நாடுகளில் இந்த கம்பெனி வந்து இருக்குது. இலங்கையில் இது வந்து கிளம்புல இருக்குது. மொத்தம் 5 பிரான்ச்சஸ் இருக்குது. வந்து அதில் ஒன்று வந்து எஃப்னாவில் இருக்குது. எஃப்னாவில் வந்து நல்லூருக்கு கிட்ட செட்டியார் தெருகின்ற இதில் இருக்குது கம்பெனி வந்து. இது சாதாரணமாக வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் தர கம்பெனி. சாதாரணமாக உங்களோட பிஸ்னஸுகள், அடுத்தது வந்து உங்களோட விவசாயங்கள் சம்பந்தமான இதுகளுக்கு துறைகளுக்குரிய இண்டஸ்ட்ரீஸுக்கு வந்து சர்டிஃபிகேஷன் தர கம்பெனி. அதாவது தேர்ட் பார்ட்டி இன்டர்நேஷனல் ப்ரைவேட் கம்பெனி தான் இது. இப்போ இது வந்து சாதாரணமாக வந்து உங்களுக்கு வந்து இப்போ நம்ம சேதனம் பசல முறையில் ஆர்கானிக் முறையில் நீங்கள் விவசாயம் செய்கிறீங்கன்னா வந்து ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் உங்களுக்கு தேவையாக இருக்கும். சாதாரணமாக நீங்கள் ஏற்றுமதி ஒரு பொருட்களை செய்ய போகிறீங்க. இப்போ அந்த பொருளை நீங்கள் ஏற்றுமதி செய்ய போகிறீங்கன்னா வந்து எங்களை மாதிரி ஒரு கம்பெனியிலேருந்து உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் வந்து தேவைப்படும். அதை வச்சு தான் நீங்கள் வெளியே ஏற்றுமதி செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. சாதாரணமாக வந்து இலங்கையில் தரக்கூடிய சர்டிஃபிகேஷன் எஸ்எல் ஆர்கானிக்னு சொல்லுவாங்க. நீங்கள் யூஎஸ்ஏ அதுகளுக்கு செய்கிறேன்னா USDA ரெண்டு சர்டிஃபிகேஷன் எடுக்கும். அதே மாதிரி வந்து ஜப்பான் அதுகளுக்கு நீங்கள் ஆர்கானிக் பொருட்களை நீங்கள் விற்க போகிறீங்கன்னா வந்து JAS என்ற சர்டிஃபிகேஷன் எடுக்கும். அதை விட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சாதாரணமாக வந்து ஃபேக்ட்ரிஸ் அதுகளுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு சிஸ்டம் சர்டிஃபிகேஷன் இருக்குது. ISO 9000, ISO 22000 நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. இதன் மூலமாக வந்து உங்களோட இண்டஸ்ட்ரியை வந்து அதோட தரப்படுத்தலை வந்து கூட்டி விற்பனையை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ இது வந்து விவசாயத்துக்கு சம்மந்தமானது மட்டுமா இல்லது நாங்கள் ஓனாக செய்கிற ப்ராடக்ட்டுகளுக்கு இப்போ தூளாக இருக்கட்டும், இப்போ இங்கேருந்து நிறைய இப்போ இந்த சத்துமா அந்த மாதிரி மிக்சர்கள் அந்த மாதிரி எல்லாம் இப்போ சின்ன சின்ன ஆக்கள் வந்து தாங்கள் ஒரு கம்பெனியை இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிடும். அப்போ இவ எக்ஸ்போர்ட் பண்ண போயிடும், இவ வெளிநாட்டுக்கு அனுப்ப போயிடணும்னு சொன்னால் அவைக்கு நீங்கள் என்னென்ன உதவிகளை வழங்குவீங்க? இப்போ சாதாரணமாக வந்து இந்த கம்பெனி வந்து உங்களுக்கு என்ன செய்யுமெண்டா, நீங்கள் இங்கேருந்து ஒரு ஸ்பைஸ் ப்ராடக்ட் ஒன்று நீங்கள் ஏற்றுமதி செய்ய போகிறீங்கன்னா வந்து சில சர்டிஃபிகேஷன் உங்களுக்கு தேவையாக இருக்கும். உங்களோட பொருளை வந்து தரப்படுத்தலை கூட்டுறது. சாதாரணமாக ஒரு சர்டிஃபிகேஷனுக்கு வந்து சில ரூல்ஸ் இருக்குது. அதை நாங்கள் ஆடிட் பண்ணி உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் வந்து தருவோம். அதை வச்சு உங்களோட பொருளை வந்து நீங்கள் மார்க்கெட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ சாதாரணமாக ISO 9000 சர்டிஃபிகேஷன் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் அந்த சர்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு அதுக்குரிய வரைமுறைகளை பார்த்து நாங்கள் ஆடிட் பண்ணி உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் வந்து தருவோம். அதை வச்சு உங்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. மற்ற உங்களோட பொருளும் வந்து தரமானதாக காணப்படும். இப்போ நீங்கள் வந்து ப்ராடக்ட்டுக்கான சான்றிதழ் தர போறீங்களா இல்லை அந்த ஒட்டுமொத்த கம்பெனிக்கான சான்றிதழ் தர போறீங்களா? நீங்கள் ஒரு பொருள் நீங்கள் செய்கிறீங்கன்னா அந்த செய்கிற இடத்துல தொழிற்சாலைக்குரிய சர்டிஃபிகேஷன் நாங்கள் தரோம். இப்போ அதே மாதிரி வந்து நீங்கள் ஆர்கானிக் முறையில் வந்து ஒரு சர்டிஃபிகேஷன் நீங்கள் செய்ய போறீங்கன்னா அந்த விளை நிலத்துக்குரிய சர்டிஃபிகேஷன். சாதாரணமாக நீங்கள் அங்கே எங்கே இருந்து அந்த விதையை ஒன்று எடுக்கிறீங்க. இப்போ சாதாரணமாக ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் நீங்கள் செய்கிறீங்கன்னா வந்து ஆர்கானிக் முறையில் செய்யப்பட்ட விதை தான் நீங்கள் வந்து பாவிக்கலாம் ஒரு பயிரிடுறது. அப்போ அதுலேருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் என்னென்ன செய்கிறீங்கன்னு ஒரு டாக்குமெண்டேஷன் இருக்கு. நீங்கள் இது சப்மிட் பண்ணணும். அப்படி நாங்கள் அந்த விஷயங்களை பார்த்து ஆடிட் பண்ணி உங்களுக்கு அதுக்குரிய சர்டிஃபிகேஷன் தருவோம். இதால் வந்து ரெண்டு பக்கமும் நன்மையாக இருக்கும். உங்களோட பொருளை வந்து ஈஸியாக மார்க்கெட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். வாங்குற கஸ்டமர்ஸுக்கு வந்து இப்படி ஒரு நம்பகத்தன்மையான சான்றிதழ் ஒன்று வச்சு நீங்கள் இருக்கிறபடியாக வந்து உங்களுக்கு மேலே ஒரு நம்பிக்கை ஒன்று தரும். நன்றி. அது மட்டும் இல்லை, இப்போ வேறு ஏதாவது விஷயங்களுக்கு எக்ஸ்போர்ட் சம்மந்தமாக நீங்கள் உதவி செய்கிறீங்களா? இப்போ இந்த சான்றிதழ் தவிர்த்து இல்லை சான்றிதழுக்கு நீங்கள் வரையக்க இதை தாண்டி நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணக்கூடிய மாதிரி? நாங்கள் யாழ்ப்பாணத்தை முன்னேற்றம் பண்ணுறது இப்போ நிறைய விஷயங்கள் நாங்கள் செய்கிறோம். நாங்கள் சாதாரணமாக வந்து எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் போர்டோடு சேர்ந்து நிறைய ட்ரைனிங்கள் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி IDBயோடு சேர்ந்து நிறைய ட்ரைனிங்கள் இது சம்மந்தமான விழிப்புணர்வு இதுகள் நாங்கள் கொடுத்துருக்கோம். நிறைய ட்ரைனிங்கள் நாங்கள் கொடுத்துருக்கோம். இது சம்மந்தமாக என்ன நாங்கள் வந்து இப்போ இது வரைக்கும் தெரியாதாக்கள், புதுசாக விழிப்புணர்வு தேவைப்படுறாக்கள் உங்கள்ட்ட நாடணுமெண்டா எப்படி நாடலாம்? எங்களோட கம்பெனி வந்து இங்கேயும் யாழ்ப்பாணத்துலேயும் ஒரு பிரான்ச் ஒன்று இருக்குது. நல்லூரில் செட்டியார் தெருவில் நானும் அதெல்லாம் ஒர்க் பண்ணுறேன். மிச்ச சுதர்மன் இன்னொரு ஆள் ஒர்க் பண்ணுறேன். அவர் மூலமாகவும் நீங்கள் நாடினா நீங்கள் அதை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து அவங்களுக்கு விளங்கப்படுத்துவீங்களா எக்ஸ்ட்ராவா?
நீங்கள் என்ன செய்ய வேணும், உங்களோட பிஸ்னஸ் எப்படி பெருப்பிக்கலாம், மற்றது இவங்களோட சர்டிஃபிகேட் வேல்யூவேஷன் வந்து எப்படி இருக்குது, மார்க்கெட்டுக்குள்ள நீங்கள் போய் இவங்களோட சர்டிஃபிகேட்டோட அந்த மார்க்கெட் வந்து உங்களை எப்படி வரவேற்கின்ற விஷயங்களையும் வந்து நீங்கள் நேரடியாக கேட்டு உங்களோட ப்ராடக்டின் தரத்தை வந்து கூட்டிக் கொள்ளுங்க. இது வந்து முழுக்க முழுக்க நீங்கள் ஆர்கானிக்காக செய்கிறோம், உங்களோட ப்ராடக்ட் தன்மை எப்படி இருக்குன்றதை சர்டிஃபிகேட் பண்ணுற கம்பெனி தான் இந்த கம்பெனி. இது வந்து யாழ்ப்பாணம் சட்டியாதிரியில் இருக்குன்னு சொல்லினோம். ஸோ நான் இவங்களோட அட்ரஸ் நான் ஃபோட்டோ ஒன்று எடுத்து நான் பின்னுக்கு அட்டாச் பண்ணி விடுறேன். முடிஞ்சால் பார்த்து, அதாவது தொழிலில் முன்னோர் ஆசைப்படுறார்கள். அதாவது வந்து இது சும்மா வெறுமனையை முன்னேற்ற மட்டுமல்ல, ஒரு நீங்கள் வந்து ஒரு தரச்சான்றிதழுடன் நீங்கள் வந்து முன்னேற போகிறீங்க. இது வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு, அதாவது வெளிநாட்டுக்கு அனுப்பிக்கையும் சரி, இல்லை உள்நாட்டில் நீங்கள் உங்களோட ப்ராடக்ட் வந்து இது ஜெனியூனான ப்ராடக்ட்ன்றதுக்கு ஒரு தரமான சான்றிதழாக இருக்கும். ஓகே, நன்றி அண்ணா, நன்றி.